இரண்டாவது சத்தியம் என்ன தெரியுமா? என்ன ரோஜா? அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஊரறிய உலகறிய அக்னி சாட்சா வந்து என்னுடைய கரம் பிடித்து என்னுடைய கழுத்தில் போட்டு பிடித்து போட்டு இல்லறம் என்று வாய்க்கில் இவள் பற்றி முள்ள குட்டியோட சந்தோஷமான வாய்ப்பு இந்த மனது இருவர் மனக்கோட்டை கட்டி வைத்திருவர் ராஜா. அத்தனைய மண் கோட்டையாக இடித்து விட்டது ராஜா. ராஜா என் கழுத்துல கட்ட வேண்டிய சாலியே இனி எந்த ஒரு பெண்ணின் கழுத்துல கட்ட மாட்டேன். இரண்டாவது சத்தியத்தை செய்து கொடுங்கள் ராஜா. அம்மி மிதித்து அறுதலை பார்த்து பச்சை பந்தலிட்டு பல பேர் மத்தியில கழுத்துல தாலி கட்டுற அந்த பாயின மணக்கோட்டை கட்டி வச்சு ரோஜா. அனைத்து மண்கோட்டை ஆகிவிட்டது ரோஜா. கழுத்துல கட்ட வேண்டிய தாலியே சத்தியமா சொல்ற ரோஜா, நான் வேற எந்த பெண் கழுத்துல கட்ட மாட்டேன். இரண்டாவது சத்தியம் இந்த அழுத காரணத்தை என்னை கொலை செய்துவிட்டு தப்பித்து சென்று விட்டான் பார்த்தீரா? அவன் எங்கிருந்தால தேடி கண்டுபிடித்து அவனுக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் ராஜா. இனிமேல் உன் முகத்தை பார்க்க முடியாதா? நான் உன்னோடு சேர்ந்து வாழ முடியாதா? வாங்கி வந்த நேரம் பொண்ணுரகா
நான் ஒரு அப்பா நான் ஒரு 7 பெண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னேனப்பா. ஆமா அந்த 7 பேர் ரோஜா இவதான்ப்பா. மணமகளாக ஒரு இவன் பிணமகளா இருக்கலப்பா. யாரோ ஒரு கருத்தமுடி என் காதலை கொலை செய்துவேனப்பா. என்னைய காதலை பிடிச்சவன் சத்தியமா சொல்றப்பா அவன் நல்லா இருப்பான். அவன் நாசமா போடுவான்பா. இத கொலை செய்து யாரா இருப்பாங்க? என்ன கம்மியாரி கொலை பண்ணானோ, என்ன பொதுமாக கொலை பண்ணானோ, என்ன பாலிசு கொலை பண்ணானோ, என்ன தெவரியா பையன் கொலை பண்ணானோ, அவன் மண்டையில கறிட்டோம். அவன் மொண்டாட்டி தாலியா. ஏய் மகனே ராஜா, இந்த 7 பெண் ரோஜாவுக்கு உனக்கு திருமணம் செய்து கண்குளிர பார்க்கலாம் என்று ஆசைப்பட்டேனே. எந்த பாவியோ கொலை செய்து விட்டு இருக்கிறானே. தளபதியாரி, இவள் இருந்தாலும் இவளுடைய மருமகள், இறந்தாலும் இவளுடைய மருமகள். இவளை ராஜ மரியாதையோடு அதோ தெரியும் காட்டு மகளை எடுத்து சென்று அடக்கம் செய்து விடுங்க. ராஜா ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ரோஜா திரும்பி வரப்போவதில்லை. இவளை விடடா, உனக்கு நல்ல இளவரசியா பார்த்து நான் திருமணம் செய்து வைக்கிறேன்டா. அப்பா எனக்கு திருமணமா? ஆமா. என்னை மன்னித்து விடுதப்பா. ஏன்? ஏனென்றால் இனிமேல் திருமணம் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாதுப்பா. நான் வாழ்ந்தாலும் என் ரோஜா ஒருத்தான், நான் செத்தாலும் என் ரோஜா ஒருத்தான் சத்தியம் செய்துட்டேன். அந்த சத்தியத்தை எல்லாம் மீற முடியாது. அப்பா அப்படி திருமணம் செய்து அதைக்கு ஆசைப்பட்டாங்க. என் தம்பி ராகவன் அயல்நாடு சென்று படிக்க படிவு முடிஞ்ச நாடு வந்த உடனே நல்லது நாட்டு இளவரசியை பார்த்து என் தம்பி திருமணம் செய்து வைத்து கண்குளிர பாருப்பா. வாழ்நாள் முழுமே நான் ரோஜாவை நினைச்சே வாங்கிட்டு போறேன். நான் பார்க்கும் இளவரசியை திருமணம் செய்து கொள்ள போகிறாய் இல்லையா? 1000 முறை எடுத்து வைத்தாலும் என் முடிவு யாரால மாற்ற முடியாது. என் முடிவு இதுதான்பா. மகனே, ஒரு சமயத்தில் நான் ஒரு 7 பெண்ணை காதலிக்கிறேன், அவளையே திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று கேட்டாயே. அப்பொழுது உனக்கு அந்த பெண்ணையே திருமணம் செய்து வைக்க உனக்கு சத்தியம் செய்து கொடுத்தீர்கள். பார்த்து கேட்க போகிறாய் இல்லையா? என்னால முடியாதுப்பா. எல்லாருடைய முடிவா அப்படின்ற என் முடிவை தெரிஞ்சுக்க. நாங்கள் இருவர் உயிரோடு இருக்க போவதில்லை. ஏனென்றால் எனக்காக இல்லை என்றாலும் நாட்டு மக்களுக்காக, என் தம்பி ராகவனுக்காக நீ உயிரிழந்தவா. அப்பா அம்மா, நான் பிறந்து வந்து தாய்மொழியை பார்த்தேன். அன்று முதல் இன்று வரை அந்த நன்றிக்காரனுக்காக நான் சம்மதிக்கிறேன். மகனே, திருமணமே வேண்டாம் என்று சொன்னவர் திருமணத்திற்கு சரியாக கூறிவிட்டார். நாடு நாடாக செல்ல வேண்டும். அவர் கேட்ட இளவரசி நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த பொறுப்பினர் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். பக்கத்தில் சுந்தரபுரி நாடு சுகுண மண்ணு என்ன பேரு? சுவிட்னே.
எனக்கு என்று இருப்பது ஒரே மகள். அவள் பெயர் சுகுணா. அவளை பெற்றெடுத்த பிறகு என் மனைவியானவள் இறந்து விட்டாள். அன்று முதல் இன்று வரை என் மகளுக்கு தாய்க்கு தாயாகும், தந்தைக்கு தந்தையாகும் யாரும் ஒரு குறையில்லாமல் வளர்த்து விட்டார். இருந்தாலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவலனை இதுவரைக்கும் காணவில்லை. யார் எங்கே காவலன்? எனக்கு முன்பதாக வரக்கூடிய நீ எதற்காக காலதாமதம்? ஐயா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை? மெட்ராஸை பார்க்கணும், சென்னையை பார்க்கணும், பட்டணத்தை பார்க்கணும், ரொம்ப நாளா. மூன்றுமே ஒன்றுதான்டா. அப்படியே இப்ப மொத்தமா ஒண்ணா எல்லாமே ஒன்னாயிடுச்சு. மெட்ராஸை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. சரி, ஓனர்கிட்ட போய் ஒரு நாள் கேட்கறேன். கொடுத்தாரா? ஒரே நாள் லீவ் கொடுக்க மாட்டேன். நேற்று காலையில அவங்க வீட்டுக்கே வீட்டுக்கா போயிட்டு அவர் கையில் காலிருந்து ஐயா நான் போய் மெட்ராஸை பார்க்க போறேன், எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்க கேட்டேன். கொடுத்தாரா? ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் லீவ் வச்சுக்கிட்டேன். சந்தோஷமா போச்சுடா உனக்கு. மெட்ராஸை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்துல எங்க ஊரு கூட்டு பஸ் ஏறி காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கிட்டேன். சரி, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கி பார்த்தா எந்த பஸ்ல பார்த்தாலும் சென்னை 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 சென்னை. டேய், அது தமிழ்நாட்டின் தலைநகரம்டா. ஆனா அனைத்து பேரும் சென்னை தான் நிறைய போகும். ஏறி உட்காந்துட்டேன். ஒரு மணி நேரம் போச்சு. சரி, எனக்கு உச்ச அஜெண்டா வந்து எப்படியோ சமாளிக்கிறேன், என்னால முடியல. நெல்லிர முடியல. என்ன பண்ண? நீட்டா கண்டாட்டம் போனேன். ரொம்ப அஜெண்டா விட்டா. சரி, கொஞ்ச நேரத்துக்கு நான் போய் வரேன். யாரியா? யாரா? யார் சொல்றா? கண்டக்டர் கேட்டாரு. அது எங்க கேக்குறது? நீ கண்டக்டர் சொல்றாரு, டேய் நீங்க புளிமாத்து நிக்கிற பஸ் வாது நீங்க இங்கே நிக்காது. சரி, நேரா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான். அப்படி நிக்கிறனா டிரைவர் போய் கேளு, நிக்கிற இறங்கி போவாங்க. கேட்டியா? ஏதோ டிரைவர் அந்த வாங்க சார் வயிறு வெச்சு போறாங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு சார் போய் வரணும். தம்பி நீங்க எங்க நிக்காது, நேரா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான். எங்கனா போய் சீட்ல முட்டி நின்றாங்க. சொல்லிட்டாரு. நான் போய் சீட்ல முட்டி நிக்கிறேன். மொத்த ஜனமே எனக்கு வேலை பாக்குறாங்க. ஏண்டா? ஒண்ணு சமாளிக்க முடியல. எப்ப கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வரும் எதிர்பார்க்கணுமா? நீட்டா போய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மொத்த ஜனத்து ஓரம் பாரு. ஏண்டா? பஸ் ஸ்டாண்ட சுத்தி விளையாடுறான். எங்க பார்த்தாலும் பொம்பளை கூடணும் அதிகமாக உட்காரத்துக்கு இடம் இல்ல. சரி, பஸ் ஸ்டாண்ட் விட்டு கொஞ்சம் அப்பால போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்ட் விட்டு கொஞ்சம் தாண்டி போனேன். சரி, அங்க போனா கட்டமா ரவுண்டா சிகப்பேஸ்ல ஒரு ரூம் ஒண்ணு. அது காவல் நிலையண்டா. அது எந்த நிலையமோ ஆத்தத்தை அடங்கலாம். இது அடங்க முடியுமா? முடியாது. அங்கதான் யாரும் ஆளு இல்ல. என்ன பண்ண? போய் அவுத்துக்குள்ள உக்காந்த உடனே ஒரு பெரிய பாட்டேன். அங்க இருந்து வந்தாரு. டேய் என் மகனது எப்ப ஏற்பட்ட இடம், இங்க வந்து உக்காருறிய, இங்க உக்காந்துனா போலீஸ் பிடிச்சு விடுவாங்க அவருன்னு சொல்லிட்டாரு. சரி, வேஸ்டா போட்டு போலீஸ் தான் பிடிச்சு போட. டேய் என்ன வேஸ்டா போகுது, அதை வந்து போலீஸ் பிடிச்சி போட்டான்ற. அங்க போலீஸ்கார் நின்று நான் பாக்கல. அங்க இருந்து வேகமா ஓடியாந்தாரு. நான் யாரையா பிடிக்க போறாங்க தைரியமா நிக்கிறேன். அங்க இருந்து ஓடியாந்து வச்சாருங்க. அப்படியே தொம்முனி தீ வேண்டேன். வேந்தவன சும்மா விட்டாரா? வச்சாரு. சார் நான் என்ன சார் தவறு செஞ்சேன், இதுக்கு போய் மண்ணை மெரிக்கிறீங்களே, இது நியாயமா சார் கேட்டேன். ஒரு ஜாதியில ஓடையா நாட்டுங்க. அதுக்கு என்னடாப்பா எவ்வளவு கொழுப்பு இருந்தா நம்ம மண்ணு மேற்காய பத்தி ஒரு கவனம் பார்த்தோம். அப்படின்ட்டு அவரு சாத்திட்டு போய் காஞ்ச டேபிள் கான்ஸ்டேபிள் அது அவருக்கு போலீஸ் உண்மையா? ஆமா சார் எங்கிட்ட உண்மை சொல்றியா? அப்படி லட்டு வச்சுங்க சார். எதுவோ தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லிட்டேன். இதுக்கு போய் துணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க நியாயமா சார் கேட்டேன். ஜாதியில வண்ணா நாட்டுங்க எவ்வளவு பொருள் இருந்தா நம்ம ஜாதிக்கு அவனை பார்த்தோம் அப்படின்ட்டு அவரு தான் சாத்திட்டு போய் சப் இன்ஸ்பெக்டர் அவரு அவரு சொல்லுங்கயா? ஆமா சார் உண்மை தான் சார். நான் ஒரு எஸ்ஐ
என்கிட்ட ஒண்ணு பண்றியா அப்படின்னு மாறிட்டு ஊசி என்னால வழி தாங்க முடியல சார் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் இதுக்கு போய் செருப்பு தைக்கிற மாதிரி தைக்கிறீங்க நான் மாட்டாங்க நீ கேட்ட ஜாதிக்கு செட்டில் ஆட்டுங்க எவ்வளவு போயிருந்தா நம்ம ஜாதிக்கு ஆக மாட்டோம் அப்படின்னு அவனா சாத்திட்டு போய் சீத பேதானு நீதிபதி அவருக்கு அவங்க கஷ்டம் உண்மையா ஆமா சார் உண்மைதான் சார் நான் ஒரு நீதிபதி என்கிட்ட பயம் நான் உண்மையா அப்படின்னா உங்களுக்கு தண்டனை தண்டனை கொடுத்தாங்க கொடுத்தாங்க தூக்கு மேலையா நிலையில நிறைய கவுரி போட்டு குடிச்சுக்கிறாங்க அண்ணாத்தையும் நீதிபதி கேட்டாரு ஏய் இப்ப நீ சாவ போற நீ ஏன்னா வேணும் கேட்கறேன் சார் நானே சாவ போறேன் எனக்கு என்ன சார் வேணும் பச்சா குடும்பி அச்சா மொட்டை ஆடு சார் அப்படின்னு சொல்லிட்டேன் போயிட்டு இருந்தா நம்ம ஜாதிக்கார விடுவாங்க அவனை இஷிரா கவுத்தனாங்க சாப்பிட்டு நம்ம வண்டி மாதிரி ஏறி பத்துங்க உருண்டு தொப்புடு மொத்தம் காணும் பின்னால எங்கடா போய் சாப்பிட்டோம் இங்கதானே எதிர் வீட்டு தானே சாப்பிட்டோம் நான் தான் ஒரு 6 கட்டும் 10 கட்டும் சொல்லுவேன் அதை கேட்டு எனக்கு இருப்பது ஒரே மகள் அவள் பெயர் சுகுணா என் மகள் சுகுணாவை பார்க்கணும் அது அதற்கு முன்பதாக தோழி பெண்களை பார்க்கணுமே.
நீங்க மூவரும் எங்க போயிருந்தீங்க? நாங்க மூவருமே உலகமா நானும் உங்களுக்குதான் தெரியும். அப்படியா? அடுத்த தடவை எங்கேயும் செல்வது வழக்கம். சந்தோஷமாக ஆடி பாடிவிட்டு போகலாமே. பூவெடுத்து பஞ்சம் ஒன்று போடவா முடித்து பூக்கழித்து போர்வையாட்டி போடவா மரத்து பூவெடுத்து பஞ்சம் ஒன்று போடவா என்னப்பா எங்கடா சொன்ன தெளிவா சொல்லு. என் மகளை அழைத்து வர சொல்லி தான் சொன்னேன். என்ன சொன்ன? ஏய், என் மகளை அழைத்து வர சொல்லி தெளிவா சொல்லு. சரி சரி போச்சு. ஏய், நீ தானே இருக்கணும். அதுதானே உனக்கு காவலாளி வச்சிருக்கோம். நிறைய வந்தாங்க. என்ன பண்ணோம்? அது மட்டும் இல்ல, அறியாத பசங்க நாலே நாள் பேர் வந்தாங்க. வந்தீங்க. அதனால எங்க குழந்தை குடிக்கிற இடத்துல தண்ணி குடிப்பாங்க. அடுத்தது செல் இருந்தா செல்ஃபி எடுத்து போகும். குழந்தை குடிக்கிறது போனா செல்போன் கூட செல்ஃபி எடுக்கிறீங்க. என்னடா மகளே? மகளே, நந்தவனத்திலே தோழி பெண்களோடு ஆடி பாடிக்கொண்டிருந்த என்னை அது விரைவாக காரணம் என்னவோ? மகளே சுகுணா, எதற்காக விரைவாக காலத்தும் தெரியுமா? என்னவென்றே தெரியலம்மா. இன்றைய காலம் எனக்கு மனக்கவலையா இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? உண்மைதானம்மா. என்னுடைய மனக்கவலை நீங்க வேண்டும் என்றால் நாட்டியத்திலே சிறந்தவள் நீ. தலை மீது தவறு வைத்து நாட்டியம் ஆடியவே அந்த நாட்டியத்தினை ஆட வேண்டும். அதை